நடிகை த்ரிஷாவும் விஜயும் ஒன்றாக திருமணத்திற்கு வந்த விவகாரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் பொதுமக்களும் தாவேகாவினரும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்தார்கள். இப்போது திரைத்துறைக்குள்ளேயே இது குறித்து ஓப்பனாக பேச தொடங்கிவிட்டார்கள். முதலில் சமுத்திரகனி சக இயக்குநர்களிடம் இது பற்றி காட்டமாக பேசியிருந்தார். இந்நிலையில் இயக்குநரும் நடிகருமான பார்த்திபன் இந்த விவகாரம் தொடர்பாக ஓப்பன் ஸ்டேஜ்லேயே பேசிவிட்டார். சங்கீதா விவாகரத்து மனு கொடுத்த அதிர்ச்சி அடங்குவதற்குள்ளாகவே விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக திருமணத்திற்கு வந்தார்கள். அது மட்டுமின்றி ஒரே நிறத்திலான உடையை அணிந்து வந்தது ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு விதை போட்டிருக்கிறது. தனது விவாகரத்து மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருக்கும் நடிகை த்ரிஷாவாகத்தான் இருப்பார் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அதை உறுதிப்படுத்தும் விதமாக விஜயின் செயல் அமைந்து விட்டதாக அவரது கட்சியினரே கூறுகிறார்கள். அது மட்டுமின்றி இந்த விஷயத்தில் எப்படி எங்களால் முட்டுக் கொடுக்க முடியும் என்று அக்கட்சியினரின் புலம்பல் அடங்குவதற்குள்ளாகவே விஜய் தன்னை நீலாங்கரை வீட்டிற்குள் தங்குவதற்கு அனுமதி மறுக்கிறார். தான் தங்குவதற்கு அவர் அனுமதி அளிக்க உத்தரவிட வேண்டும் என்று மீண்டும் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் சங்கீதா. அதை பார்த்த கட்சியினரோ இருக்கும் பிரச்சனையில் இது வேறையா, எங்களால் முடியவில்லை விஜய் அண்ணா எனவும் பதிவு செய்து வருகின்றார்கள். இவை அனைத்திற்கும் விஜய் வாயை திறந்து பேசி முற்றுப்புள்ளி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் நேற்று சென்னையில் நடந்த தாவேகா மகளிர் அணி கூட்டத்தில் பேசிய விஜய், சமீபமாக ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது, அதற்காக நீங்கள் போராடி ஹர்ட் ஆகுறீங்க, அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது, நீங்கள் ஃபீல் செய்யும் அளவுக்கு அதெல்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லை, அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்த பலரும் இதற்கு இவர் வாயை திறக்காமலே இருந்திருக்கலாம். தன்னை நம்பி வந்து 26 வருடங்கள் குடும்பம் நடத்தி 2 பிள்ளைகளை பெற்ற பெண் கதறிக்கொண்டிருக்கிறார். இவரோ மகளிருக்கு திட்டங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சனை ஒர்த்தே இல்லை என்று சொல்கிறார். இவரெல்லாம் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறார், இவ்வளவு அலட்சியமாக பேசுகிறாரே என விமர்சனங்கள் சகட்டு பாய தொடங்கி இருக்கின்றன. இதையும் சமாளிக்க முடியாமல் விர்ச்சுவல் வாரியர்ஸ் திணறுகிறார்கள். இத்தனை நாட்கள் திரைத்துறையிலிருந்து விஜய் சங்கீதா த்ரிஷா விஷயம் பற்றி ஓப்பனாக பேசாமல் இருந்தார்கள். ஆனால் நேற்றிலிருந்து அவர்களும் வாயை திறக்க ஆரம்பித்து விட்டார்கள். முதலில் சமுத்திரகனி இது குறித்து காட்டமாக பேசியிருந்தார். அது வைரலானது. இந்நிலையில் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் ஓப்பன் ஸ்டேஜ்லேயே இது பற்றி பேசியிருக்கிறார். விருது வழங்கும் விழா ஒன்றில் கலந்து கொண்ட அவரிடம் த்ரிஷாவின் புகைப்படத்தை காண்பித்து ஏதாவது கவிதை சொல்லுங்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் குந்தவையே குந்தவைங்க, அதாவது இந்த குந்தவையே வெளியே வராமல் கொஞ்சம் நாளுக்கு வீட்டுக்குள்ளேயே குந்த வைப்பது நல்லது, நிறைய பிரச்சனைகளை உண்டாக்காமல் இருக்கலாம், சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர்த்து கவிதை சொல்லாமல் இருப்பது பெட்டர் என்று நினைக்கிறேன் என்றார். திரைத்துறையிலும் இப்படி சிலர் ஓப்பனாக பேச தொடங்கிவிட்டதால் தாவேகாவினரும் த்ரிஷா ரசிகர்களும் கலங்கி போயிருக்கிறார்கள். இது பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.